தமிழ்நாடு சட்டப்பேரவை இரண்டாவது முறையாக நிறைவேற்றிய மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது ஏன் என்று உச்சநீதிமன்றம் ஆளுநர் தரப்புக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. முதலிலேயே மசோதாவில் உள்ள முரணை அரசிடம் வெளிப்படையாக தெரிவித்திருக்கலாமே என்றும் ஆளுநர் தரப்புக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அல்லது நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கலாமே என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை ஆளுநர் தரப்பை நோக்கி உச்சநீதிமன்றம் எழுப்பி வருகிறது. ஆளுநர் ஆர் என் ரவி தரப்புக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யும் நிலையில் எந்த நிலையில் பரிந்துரை செய்யலாம் என்ற கேள்வியை முன்வைத்திருந்தனர். இதற்கு எந்த நிலையிலும் வேண்டாலும் பரிசீலனை செய்யலாம் என்று ஆளுநர் தரப்பு வாதிட்டதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். ஆளுநர் தொடர்பான வாதங்கள் என்பது தற்பொழுது அட்டர்னி ஜெனரல் சார்பாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு கேள்விகளை மீண்டும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மசோதா மறுநிறைவேற்றத்திற்கு பின்னர் அதனை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்ப அதிகாரம் உள்ளதா என்ற கேள்வி என்பது நீதிபதிகளால் முன்வைக்கப்பட்டது. ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள தனிப்பட்ட அதிகாரத்தின் மூலம் எந்த நிலையில் மசோதா இருந்தாலும் முடிவதற்கான குடியரசுத் தலைவருக்கு அதனை பரிந்துரைக்க முடியும் என்ற ஒரு கருத்தை பல்வேறு இதற்கு முன் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி அட்டர்னி ஜெனரல் தரப்பில் வைக்கப்படவில்லை. அதற்கு தற்போது நீதிபதிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த வழக்கின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்ட விவகாரங்கள் என்பது வேறு விதமாக உள்ளது. அதனை இதோடு ஒப்பிட முடியாது என்ற கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் மீதான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது அது நிச்சயமாக அந்த அமைச்சர்களுடைய ஒப்புதல் மற்றும் அறிவுரைகளை ஏற்றுதான் ஆளுநர் செயல்பட முடியும் என்ற ஒரு ஒரு உத்தரவு என்பது அந்த வழக்கின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் நீதிபதிகள் இந்த விசாரணையின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஆளுநர் மசோதாவில் உள்ள முரணை அரசிடம் வெளிப்படையாக சுட்டிக்காட்டி இருக்க வேண்டும் அல்லது அவர் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்க வேண்டும். அதனை செய்யாமல் மறுமுறை நிறைவேற்றிய பின்னர் ஏன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அரசியல் சாசனத்தின் கீழ் ஆளுநர் என்பவர் முக்கிய பொறுப்பு உள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் சட்ட வரம்புகள் என்பது அவர் அரசுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் நீதிபதி பர்திவாலா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன சபையில் ஆளுநருடைய அதிகாரம் என்ன என்பதை அம்பேத்கர் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளுநருக்கு தனியாக விருப்பு உரிமை இல்லை என்பதையும் அம்பேத்கர் அரசு நிர்ணய சபையினுடைய அந்த ஒரு கருத்துக்களில் பதிவிட்டுள்ளார் என்று நீதிபதி பர்திவாலா தற்பொழுது இந்த விசாரணையின் பொழுதும் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆளுநருடைய அதிகாரம் அரசியல் நிர்ணய சபையின் கீழ் எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்பதையும் நீதிபதிகள் அட்டர்னி ஜெனரலுக்கு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார்கள். அந்த நாட்களில் மிக தீவிரமான ஒரு பெரிய வாதங்கள் என்பது ஆளுநருடைய அதிகாரம் குறித்து நடந்துள்ளதாகவும் நீதிபதி பர்திவாலா இந்த முறை அட்டர்னி ஜெனரலும் ஒரு சுட்டிக்காட்டி தற்பொழுது அவருடைய கருத்துக்களையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.